الله أكبر. بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. சூரத்து நூரில் வரக்கூடிய அந்த வசனம் சம்பந்தமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிகா, அதாவது விபச்சாரம் செய்த தவறான உறவில் ஈடுபட்ட ஒரு ஆண் லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிகா, அவள் ஒரு விபச்சாரியையோ ஒரு இணை வைத்த ஒரு பெண்மணியையோ தான் என்ன செய்வாங்க, திருமணம் முடிப்பார்கள். வஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஜானின் அவ் முஷ்ரிக், அதே போல் விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை அதே மாதிரி ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒருவர் அல்லது ஒரு இணை வைப்பாளர் தான் என்ன செய்வாங்க, திருமணம் முடிப்பார்கள். வஹுர்ரிம தாலிக அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அது என்னது, ஹராமாக்கப்பட்டுள்ளது அப்படி என்கின்ற ஒரு இது. இதில் பற்றி என்ன இதில் கேள்வி வரும் அப்படி என்று சொன்னால், இது விதியா சட்டமா தான் பெரும்பாலும் கேள்வியாக வரும். விதி என்று சொன்னால் இறைவன் இப்படித்தான் விதிச்சுக்கிறானா, யாராவது தவறாகவோ தெரியாமலோ அல்லது தவறான காலத்திலேயோ விபச்சாரம் என்கின்ற அந்த தவறான ஒன்றில் ஈடுபட்டிருந்தால் அல்லாஹ் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அந்த மாதிரி ஈடுபட்டிருந்தால் அவருக்கு அல்லாஹு தாலா எப்படியோ அவர் தூய்மையாக தேடி திருமணம் முடித்தாலும் அந்த பெண் என்ன செஞ்சிருப்பா, விபச்சாரம் செய்திருப்பாள் என்றதைத்தான் இந்த வசனம் சொல்லுதா? ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி ஒருவரை திருமணம் முடிக்கிறார், தூய்மையாக தேடி திருமணம் முடிக்கிறார், ஆனால் அவரோட வாழ்க்கையில் கன்ஃபார்மாக என்ன செஞ்சிருக்கும், அவர் தவறானவராக தான் என்ன செஞ்சிருப்பார், இருப்பார் என்றதை இந்த வசனம் சொல்லுதா? அல்லது அது விதி அப்படி சொல்லுதா? அல்லது சட்டமா கூடும் கூடாதுன்றதை இந்த வசனம் சொல்லுதா அப்படி என்று கேட்டால், இது கூடும் கூடாது என்பதை தான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் கூடும் கூடாது என்பதைத்தான் சொல்லுகிறே தவிர விதியை என்ன செய்யலை இந்த வசனம் சொல்லலை. இப்போ நம்ம பார்க்கிறோம், சமுதாயத்தில் ஒழுக்கமான பெண்களை கன்ஃபார்ம் அவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்று அவனோட மார்க்க அடையாளங்கள் காட்டுது. சில மோசமானவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, திருமணம் முடித்திருக்கிறார்கள், அதனால் கடைசியில் விவாகரத்தில் போய் அந்த பிரச்சனை முடிந்ததெல்லாம் நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதனால் இது விதி அல்ல. ஏனென்றால் இது விதி என்றதுனால சிலருக்கு என்ன பிரச்சனைன்றா, சிலர் உண்மையிலேயே இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டிருப்பாங்க. இப்போ இது விதி என்று விளங்கிட்டு அவன் வைஃப்பில் சந்தேகத்தில் தான் எப்பயும் இருப்பான். ஏன்னா அவர் தவறில் தானே இருந்தது, இவளும் இப்படித்தான் குர்ஆனே சொல்லுது, குர்ஆனே சொல்லுதா இல்லையா அப்படின்ற உணர்வில் என்ன சொல்லுவார், இந்த மனைவி என்னதான் ஒழுக்கமாக இருந்துட்டால் இவட உள்ளத்தை என்ன இருக்கும், நான் தவறானவன்டா இவளும் தவறானவந்தாள். அதே போல் மனைவிக்கு என்ன சொல்லும், நான் தவறு ஏற்கனவே செஞ்சுக்கிறேன், அப்போ இவரும் தவறான, இந்த ஒன்றே போதும் அந்த வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு. அப்படியே இல்லையா? ஏன்னா குர்ஆன் விதி என்று சொல்லுது, ஆனால் இது விதி அல்ல, இது விதி அல்ல, சட்டம். இது சட்டம் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படி என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, முடிவில் அந்த வசனத்தை முடிக்கிற நேரத்தில் வஹுர்ரிம தாலிக அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அது ஹராமாக்கப்பட்டுள்ளதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். விதியா இருந்த அந்த வசனம் வருமா? முஃமின்களுக்கு ஹராமாக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்? அதானே விதியே. முஃமின் நல்லவராக இருந்தால் அவருக்கு என்ன செய்வார், நல்ல வாழ்க்கை அமையும். அங்கே ஹராம் ஹலால் இல்லை விதியில். உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு நீங்கள் மௌத்தாகியே தீருவீர்கள், மௌத்தாகாமல் இருப்பது உங்களுக்கு ஹராம். அப்படி வருமா? ஏன் வராது? அதை நீங்கள் ஹராமோ ஹலாலோ நீங்கள் மௌத்தாகி தானே ஆகணும். அப்போ மௌத்தாகாமல் இருப்பது உங்களுக்கு ஹராம்னு என்ன செய்யாது, குர்ஆன் வசனம் வராது. அது விதி, அது விதி. எனவே இங்கே இது ஹராம் ஹலால் என்றதை தான் விளங்கப்படுத்துது. எப்பையும் ஒருவர் விபச்சாரம் செய்து விட்டார் என்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டா ஒரு முஸ்லிம் அவரை திருமணம் முடிப்பது ஹராம். ஒரு இணை வைப்பாளராக இருந்தால் அவரை திருமணம் முடிப்பது ஹராம். அவரை யார் முடிக்கட்டும், இணை வைப்போர் என்ன செய்யட்டும், முடிச்சுக்கொள்ளட்டும். அல்லது ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணி என்ன செய்யட்டும், முடித்துக்கொள்ளட்டும், இவங்க முடிக்கக்கூடாது. இது எப்போ இறங்குது? மிர்சதல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கால ஆரம்ப காலத்தில் ஜாகிலிய காலத்தில் இது போன்ற தவறுகளில் ஈடுபட்டிருந்தார்.
அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். மதீனாவில் வச்சு இவ்வளோ காலத்துக்கு பின்னால் ஹிஜ்ரத்தெல்லாம் போன பின்னால் மதீனாவில் வச்சு இந்த கைதிகளை பத்ர் உஹது யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகளை காப்பாற்றுவதற்காக மக்காவுக்கு போகிறார். இவர் இரவில் காப்பாற்றிட்டு கொண்டு வரத்துக்கு போன நேரத்தில் மிர்சத்தில் நிழலை கண்டா ஒரு பெண்மணி, இனாக்கன்ற ஒரு பெண்மணி. கண்ட உடனேயே மிர்சத்தை நிழலை பார்த்தோன்னே சொல்லிட்டு, மிர்சத் மர்ஹபாண்டா, மிர்சதா வந்திக்கிறீங்க, வெல்கம் வாங்கன்றாங்க. அவங்க விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணி, ஜாஹிலியா காலம். இவர் இஸ்லாத்துக்கு வந்து திருந்திட்டார். இவர் எப்படியோ அந்த பெண்மணிட்டு தப்பி அந்த கைதியை காப்பாற்றி கொண்டு ஓடி வராரு. வரமுந்தி அவர்கிட்ட என்ன சொல்றான்னா, அதாவது ஐனாக் இன்னல்லாஹ் ஹர்ரம ஸினா, அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி, நீ என்னோடு தவறாக ஈடுபடலை என்று சொன்னால் இந்த செய்தியை நான் என்ன செய்வேன், சத்தம் போட்டு மக்களை கூப்பிட்டுருவேன்றான். இவர் எப்படியோ அந்த உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி என்ன அந்த நபரை காப்பாற்றி, ஒரு நபரை காப்பாற்றி மதீனாவுக்கு வந்துட்டார். வந்த பின்னால ரசூல் அங்கிட்ட வாரா, அல்லாஹ்வின் தூதரே அன்கிஹு இனாக்கன், இனாக்கனா திருமணம் செஞ்சு கொள்வான்னு கேட்குறாரு. மனதுக்குள்ள போராட்டம் இருந்துக்குது, இனாக்கை நான் திருமணம் செய்து கொள்ளவா? அப்போ அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியா, விபச்சாரம் செய்தவர்கள் தான் விபச்சாரி என்ன செய்யணும், கல்யாணம் முடிக்கணும். அதே போல விபச்சாரி தான் விபச்சாரம் செய்தவன் என்ன செய்யணும், கல்யாணம் முடிக்கணும். வஹுர்ரிம ذلك அலல் முஃமினீன், இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் செஞ்சதெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். ஏன்னா குர்ஆன் வசனம் சொல்லுது என்னது, அதெல்லாம் அவங்க ஜாஹிலியா காலம் தெரியாது, முடிஞ்சுது. இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் இந்த தவறு நடந்தால் இதான் சட்டம். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றா, வஹுர்ரிம ذلك அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அது ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றா ஷைத்தான் ஹலாலான ரூட்டில் தான் வருவான். எதுக்கு போகிறதுக்கு, ஹராமுக்கு போகிறதுக்கு. ஹராமுக்கு போகிறதுக்கு எந்த ரூட்டால் வருவான், ஹலாலான ரூட்டில் தான் வருவான். சினிமாவுக்கு போகிற டைமில் துஹரை அசரே ஜம்மு செய்யலாமா, எப்படி கேள்வி, சரியா? இப்போ ஷைத்தான் வார ரூட் வந்து ஹலாலான ரூட்டு தான். ஆனால் எங்கே கொண்டு போய் முடிப்பான், மெயின் ரோடால் போக மாட்டான், க்ராஸ் பண்ணி வேற எங்கே போ, நம்ம இங்கே போகிறோன்னு நினச்சிட்டு இப்போ க்ராஸ் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிருவான், சேர்த்துருவான். திருமணம் ஹலாலா ஹராமா, ஹலால். இனாக்க அடைவதற்கு திருமணம் தான் வழி. திருமணத்தின் ஊடாக மிர்சத்தை கொண்டு போய் சேர்த்துட்டா அதுக்கு பிறகு மிர்சத்தை குடும்ப வாழ்க்கை என்ன முடிஞ்சுது. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வஹுர்ரிம ذلك அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு இந்த வாசல் ஹராம். விபச்சாரம் செய்த பெண்மணி என்ன செய்யக்கூடாது, திருமணம். அவங்க தௌபா செய்து திருந்தி இருந்தால் அவர்களை முடிக்கலாமா இல்லையா என்ற கேள்வி என்ன செய்து இருக்குது. ஆனால் விபச்சாரம் செய்கிறவங்க அப்படி என்றது செய்தி என்ன செய்து பரவுது, அது உண்மை என்றும் தெரிய வருது. அவங்க தௌபா செய்யலை திருந்தலைன்னு தெரிய வருது. இப்போ முடிக்கலாமா என்றது தான் இந்த வசனம் சொல்றது. ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் கூட விபச்சாரம் செய்திருந்து பின்னர் தௌபா செய்து அழுது அதுக்குரிய தண்டனையெல்லாம் பெற்று திருந்தி வாழ்ந்தால் அவர்களை திருமணம் முடிக்கலாமா அப்படி என்ற கேள்வி இருக்குது. அதை பல அறிஞர்கள் இல்லை, அவங்களாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது, அது எங்களுக்கு உலகத்தில் இந்த தண்டனை தான் அப்படின்னு சிலர் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் நேரடியாக யாரை பற்றி பேசுது, கரண்ட்லி ப்ரெசண்ட்டில் இதை தொழிலோ அவர்களுடைய இயல்பாகவோ என்ன செய்கிறாங்க, ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்கள போய் என்ன செய்யக்கூடாது, திருத்த போகிறேன்னு திருமணம் முடிச்சிடக்கூடாது, கெட்டு போயிடுவீங்க. திருத்த போகிறேன்னு என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி திருமணம் முடிப்பது இஸ்லாமிய அடிப்படையில் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் அந்த பெண் முஸ்லீமாக இருந்தாலும் ஹராம், அந்த பெண் முஸ்லீமாக இருந்தாலும் ஹராம் என்பதைத்தான் என்ன செய்து சொல்லுது. தௌபா செய்து விட்டால் அவங்க தவறு செய்து அழுது கண்ணீர் வடித்து இது பிழை என்றதுக்குரிய தண்டனை எல்லாம் பெற்றோ அல்லது தண்டனை இல்லாத இஸ்லாமிய சூழலாக இருந்தால் அது பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டு திருந்தி நல்ல ஒரு வாழ்க்கை போனால் இவர்களை முடிக்கலாமா அப்படி இடத்துல கருத்து முரண்பாடு என்ன செய்து இருக்குது. அது பற்றிய ஆய்வு நான் இன்னும் அதை பற்றி தேடலை. ஆனால் இதுவரைக்கும் அது கூடாது, எதுவரைக்கும் இந்த எல்லை வரைக்கும் அது கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஹராம் ஹலால் என்ற சட்டத்தை விளங்கப்படுத்ததை தவிர விதியை என்ன செய்யலை, விளங்கப்படுத்தவில்லை. சில பொழுதுகளில் ஒரு நல்ல ஒரு முஃமினான ஒருவருக்கு தவறு செய்கின்ற ஒரு பெண்மணி மனைவியாக அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே அது பிழை. அது பிள்ளைன்றது இன்னொரு வகையில் நீங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால், திருமணம் முடிச்சு நல்லா வாழ்ந்த சில பெண்மணிகள் இடையில என்ன செஞ்சிருவாங்க, தவறாக போயிடுவாங்க. நல்லா வாழ்ந்த கணவர் என்ன செஞ்சிருவார், இடையில தவறாக போயிடுவார். அப்போ இது விதிக்கு என்ன செய்யும், அது மாற்றம் உண்டாகிரும். எனவே இது விதி அல்ல, சட்டத்தை தான் என்ன செய்யுது இது சொல்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும்
அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.